வாங்க இன்றைக்கி சென்னையில் இருக்கிற கிளைமேட்டுக்கு ஈவினிங் சூடாக ஒரு வெங்காய போண்டா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல் ஆனியனை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் நீல வாக்கில் மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா போடாதீங்க, இல்லைன்னா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டுட்டு கருவேப்பிலை அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூனு கடல மாவும் 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு பிணைஞ்சா போதும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நல்லா ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகவே இருக்கட்டும், சிம்லலாம் வச்சு செய்ய வேண்டாம். நல்லா மொறுன்னு சூப்பரான ஒரு வெங்காய போண்டா நமக்கு ரெடி. இன்றைக்கி இருக்கிற கிளைமேட்டுக்கும் அதுக்கும் அந்த போண்டாவை சாப்பிடும்போது ஐயோ போங்க, செம்மையாக இருந்துச்சு.